Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி பகுதியில் பட்டப்பகலிலேயே கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். இன்றைய தினம் சமூக வலைதளத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியாயிருக்கிறது. அது என்னன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமாதேவி அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை, அதாவது 7142 என்ற எண் கொண்ட இந்த அரசு மதுபான கடையில இந்த கடை அமைந்துள்ள அந்த வளாகத்திற்குள்ளேயே பாரும் செயல்பட்டு வருகிறது. இந்த பாரில் தான் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவது, கள்ளஜோராக விற்பனை நடைபெற்று வருவது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது என்னவென்றால், அந்த கடை அந்த மதுபான பாருக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அங்கு விற்பனை செய்யக்கூடிய கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளத்தனமாக விற்பனை செய்யக்கூடிய மது பாட்டல் ஆகியவற்றை வீடியோ பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வீடியோ இருக்கக்கூடிய நபர் அந்த விற்பனை செய்யக்கூடியவர்களிடம் கேட்கும்போது, இந்த கடையானது திமுக பிரமுகர்களான அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய, அதாவது ஜோதிவேலு மற்றும் பாலு என்பவர்கள் தான் அவர்கள் பின்புலமாக இருந்து செயல்படுகிறார்கள், அவர்களுடைய ஆதரவின் பேரில் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் அதிர்ச்சிகரமாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறையினருக்கு மாமூல் கொடுத்து விட்டுதான் இந்த கடையும் நடைபெற்று வருகிறது, விற்பனையும் நடைபெற்று வருகிறது என்று கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான இந்த வாக்குமூலத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை கேட்கும் போதுதான் தெரிகிறது, ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்போது கூட தமிழக அரசு இனிமேல் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக எடுத்து நாங்கள் கண்காணிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் திமுகவினரே இது போன்ற சம்பவத்தில், கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அந்த பகுதியில் ஒரு திமுக அமைச்சர் கலந்தக்கூடிய ஒரு முகாம் நடைபெறுகிறது. என்ன தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு மனு வாங்கக்கூடிய முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாம் நடைபெறுவதற்கு அருகிலேயே தான் இந்த பாரும் செயல்படுகிறது. இங்குதான் இந்த கள்ளச்சாராய விற்பனையும் கள்ளஜோராக நடைபெறுகிறது. இந்த கள்ளஜோராய விற்பனை கூடிய அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த நபர் சொல்கிறார், ஒரு பாக்கெட் 100 ரூபாய் என்ற விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாரு. இது பட்டப்பகல், அதாவது வழக்கமா பாரானது 12 மணிக்கு தான் திறப்பார்கள். ஆனால் அதுக்கு முன்னராகவே இந்த விற்பனை தொடங்கப்பட்டு கனஜோராக நடைபெற்று வருகிறது. இனியும் கள்ளக்குறிச்சி சம்பவம் போல் இங்கும் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் சொல்றாங்க. என்னென்றால், அந்த பாக்கெட் என்பது கள்ளச்சாராய பாக்கெட் என்பது அது கள்ளச்சாராயம் கிடையாது, அது தண்ணீர் பாக்கெட்டு. அங்கு மது அருந்த வருபவர்களுக்கு மதுவில் கலந்து குடிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பாக்கெட்டு என்று ஒரு சப்பக்கட்டு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த விற்பனை செய்வர்கள் அவர்களே தெரிவிக்கிறார்கள், அந்த ஒரு பாக்கெட்டு 100 ரூபாய்க்கு என்று விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி என்றால் தண்ணீர் பாக்கெட்டு 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது கள்ளச்சாராயம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை இனியும் இதில் மெத்தனம் காட்டக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தரப்பில் செயல்படுகிறார்கள், காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து விட்டு தான் இது நடைபெறுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். இதில் காவல்துறையும் சம்பந்தப்பட்டிருப்பதால் உடனடியாக உயர் அதிகாரிகள் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.